ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இல்லாமல் 10 lakhs பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற அதே சமயத்தில் சேஃப்டிலையுமே நல்லா இருக்கிற ஒரு டாப் 5 கார்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிசானோட மேக்னைட் தான். இது வந்து மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய காரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 lakhsலேருந்து 11.3 lakhs வரைக்கும் வரும் எக்ஸோரூம் ப்ரைஸு. இதில் 1 லிட்டர் பெட்ரோலு அப்புறம் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல்னு 2 இன்ஜின் டைப் கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஆட்டோமேட்டிக் 2 டிரான்ஸ்மிஷனுமே அவைலபிள் இருக்குது. இந்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வந்து இந்த கார் வந்து வாங்கியிருக்கு. இதில் முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூயல் ஏர் பேக்ஸ் வந்துடும், அப்புறம் ஏபிஎஸ் வித் இபிடி, ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டு, அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலு, அப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமு, அப்புறம் ஐசோஃபிக்ஸ். இதெல்லாம் வந்து இதில் வந்து முக்கியமான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் தான். இது வந்து எஸ்யூவி டைப் காரு. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து 16 லட்ச ரூபா வரைக்கும் வரும் எக்ஸோரூம் ப்ரைஸ். இதில் 1.2 லிட்டர் பெட்ரோல் அப்புறம் 1.5 லிட்டர் டீசல்னு 2 இன்ஜின் டைப் கொடுத்துருவாங்க. ரெண்டுமே டர்போ சார்ஜ் இன்ஜின்ஸ் தான். இதில் 5 ஸ்பீட் மேனுவல் அப்புறம் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்னு 2 டிரான்ஸ்மிஷன் டைப்புமே இருக்குது. இந்த வண்டியோட சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு அடல்ட்ஸுக்கு. அப்புறம் சைல்டில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எமர்ஜென்சி பிரேக் அசிஸ்ட்டு, ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டு, அப்புறம் ஏபிஎஸ் வித் இபிடி, அப்புறம் வந்து ஐசோஃபிக்ஸ். இது எல்லாமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற கார்னு பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ் தான். இது வந்து ஹேட்ச்பேக் டைப் காரு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,60,000 11,40,000 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் எக்ஸோரூம் ப்ரைஸ். இதில் 1.2 லிட்டர் பெட்ரோல் அப்புறம் 1.5 லிட்டர் டீசல்னு 2 இன்ஜின் டைப் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அப்புறம் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுமே இந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு அடல்ட்ஸுக்கு. அதே மாதிரி 3 ஸ்டார் வந்து சைல்டுக்கு வந்து வாங்கியிருக்கு. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏபிஎஸ் வித் இபிடி, அப்புறம் இஎஸ்பியுமே கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபேக்லாம் வந்து கார்னரிங் ஃபங்க்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஐசோஃபிக்ஸுமே இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி டிசைர் தான். இந்த வண்டி இப்போ தான் புதுசாக ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6.79 lakhsலேருந்து 10.14 lakhs வரைக்கும் வரும். இது வந்து ஒரு செடான் டைப் காரு. செடான் டைப் கார்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்னே சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் சி இன்ஜின் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. இதில் 5 ஸ்பீட் மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக்னு 2 டிரான்ஸ்மிஷனுமே அவைலபிள் இருக்குது. இதோட சேஃப்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதே சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துறாங்க, அப்புறம் ஏபிஎஸ் வித் இபிடி, அப்புறம் இஎஸ்பி, ஐசோஃபிக்ஸுமே கொடுத்துறாங்க. இதில் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் அப்புறம் ரியரில் டிஃபோகருமே வந்துடுது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் தான். இது வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி காரு. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 lakhsலேருந்து 10.2 lakhs வரைக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் 1.2 லிட்டர் பெட்ரோல் அப்புறம் 1.2 லிட்டர் சி இன்ஜின் 2 இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் 2 டிரான்ஸ்மிஷனுமே அவைலபிள் இருக்குது. இதோட ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வந்து அடல்ட்ஸுக்கும் 4 ஸ்டார்ஸ் வந்து சைல்டுக்கும் சேஃப்டி ரேட்டிங்கில் வாங்கியிருக்கு. முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஏர் பேக்ஸ் கொடுத்துறாங்க, அப்புறம் ஏபிஎஸ் அண்ட் இபிடி. இது வந்து பிரேக் ஸ்வே கண்ட்ரோலோட வந்துடும். அப்புறம் ஆட்டோ ஹெட் லாம்ப்ஸு, கார்னரிங் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலு, அப்புறம் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸு, ரியர் டிஃபோகரு, அப்புறம் வந்து ஐசோஃபிக்ஸ். இதுலேயுமே அந்த ஐசோஃபிக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.